உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். கேஸ் சிலிண்டர் வர தாமதமானாலும் சமையல் நின்று போகாமல் இருக்க மத்திய அரசு மண்ணெண்ணெய் விநியோக விதிகளை தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறார் கவிதா. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வருமானு இனி பயப்பட வேண்டாம். நம்ம வீட்டு அடுப்பு தொடர்ந்து எரிய மத்திய அரசு ஒரு அதிரடி மாஸ்டர் ஸ்ட்ரோக் முடிவை எடுத்திருக்காங்க. வெளிநாட்டு போர் பதற்றத்தால கேஸ் வரதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டு சிலிண்டர் திடீர்னு தீர்ந்து போய் புது சிலிண்டர் வர்றதுக்கு லேட் ஆனாலும் கவலைப்படாம இருக்க ஒரு பேக்கப் பிளான். இப்போதைக்கு 60 நாளைக்கு மண்ணெண்ணெய் விதிகளை தளர்த்தி புது ரூல்ஸ் போட்டிருக்கு மத்திய அரசு. இனி ரேஷன் கடை மட்டுமல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்க் மூலமாகவே நீங்க மண்ணெண்ணெய் வாங்கிக்கலாம். கேஸ் தட்டுப்பாடு வர்றப்போ சமையல் பாதிக்காம இருக்க இது ஒரு பெரிய ரிலீஃபாவே இருக்கும். சிலிண்டர் பயன்படுத்துற நமக்கு இது எப்படி உதவும் தானே யோசிக்கிறீங்க. நம்ம எல்லாருமே கேஸ் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சிலிண்டர் வர்றதுக்கு லேட் ஆகலாம். அப்படி சிலிண்டர் முடிகிற நேரத்தில் வீட்டில் அடுப்பு எரியாமல் நின்றுடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் பெட்ரோல் பங்க் மூலமாகவே மண்ணெண்ணெய் வாங்கி ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தற்காலிகமான சேஃப்டி ஏற்பாடு தான். சரி, மண்ணெண்ணெய் அதாவது கெரோசின் பொதுவாக எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அரசு மானிய விலையில மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க. உங்களிடம் மின்சார இணைப்பு இல்லாத அதாவது நோ எல்பிஜி குடும்ப அட்டை இருந்துச்சுன்னா முன்னுரிமை அடிப்படையில் அதிக அளவு மண்ணெண்ணெய் கிடைக்கும். கேஸ் சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு அதன் எண்ணிக்கையை பொறுத்து மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்படும், இல்லைன்னா வழங்கப்படாது. இனி ரேஷன் கடைக்கு மட்டும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்க பெட்ரோல் பங்குகளிலேயே IOCL, BPCL, HPCL இருக்குல்ல, இங்க நேரடியா மண்ணெண்ணெய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பங்கிலும் தலா 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் இருப்பு வைக்க அரசாங்கம் அனுமதியும் அளிச்சிருக்கு. மாவட்டத்திற்கு 2 பங்க் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது 2 முக்கியமான பெட்ரோல் பங்குகளில் மண்ணெண்ணெய் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் பெற்ற விற்பனை நிலையங்கள். சில குறிப்பிட்ட பகுதிகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விற்பனை நிலையங்கள் அதாவது ஹோல்சேல் இல்லைன்னா ரீட்டைல் டீலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அரசு நிர்ணயித்த விலையில வாங்கிக்கலாம். அடுத்து சில்லறை விற்பனை அதாவது ஓப்பன் மார்க்கெட், சில ஹார்ட்வேர் கடைகள் இல்லைனா பெயிண்ட் கடைகளில் கூட இந்த சிறிய அளவில் மண்ணெண்ணெய் கிடைக்கும். பெயிண்ட் கிளீனிங் போன்ற தேவைகளுக்காக இந்த மண்ணெண்ணெய் விற்பனை அங்கே செய்யப்படுவாங்க. ஆனால் இதோட விலை நியாய விலை கடையை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மண்ணெண்ணெய் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கும் டீலர்களுக்கும் இருந்த பழைய உரிம விதிகள் அதாவது லைசன்சிங் ரூல்ஸ் தளர்த்தப்பட்டிருக்கு. இதனால தடையின்றி நம்ம கைக்கு மண்ணெண்ணெய் வந்து சேரும். அதே மாதிரி விதிகள் தளர்த்தப்பட்டாலும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பின் பெசோ பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் எப்போதும் போலவே கட்டாயமா பின்பற்றப்படும். இந்த புதிய விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. அடுத்த 60 நாட்களுக்கு அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த அவசர கால ஏற்பாடு தொடரும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பெட்ரோலில் கலப்படம் செய்வதை தவிர்க்க சில மாநிலங்கள்ல மண்ணெண்ணெய் படிப்படியா குறைக்கப்பட்டுச்சு, இல்லைன்னா அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்போ ஏற்பட்டுள்ள LPG கேஸ் தட்டுப்பாட்டால சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உட்பட ஏற்கனவே மண்ணெண்ணெய் இல்லா மாநிலங்கள் அதாவது கெரோசின் ஃப்ரீ என்று அறிவிக்கப்பட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இப்போ அவசர கால அடிப்படையில் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே பழைய நெட்வொர்க்கை பயன்படுத்தி மீண்டும் 60 நாளுக்கு மண்ணெண்ணெய் வழங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு. இந்த மாநிலங்களில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இது கிடைக்காது. அந்தந்த மாநில அரசு அடையாளம் காணும் குறிப்பிட்ட பெட்ரோல் பங்குகள் மற்றும் ரேஷன் கடைகள் மூலம் மட்டுமே இது விநியோகிக்கப்படும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மண்ணெண்ணெயும் கச்சா எண்ணெயில இருந்து தான் தயாராகுது. வெளிநாட்டு மோதல்கள் இருக்கிறதால ஆயில் சப்ளையிலும் சிக்கல் ஏற்படலாம். இதனால மண்ணெண்ணெய் கிடைப்பதிலும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. எது எப்படியோ ஒரு காலத்துல நம்ம சமையல் கட்டோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஞாபகம் இருக்கா? அதேதான், நம்ம மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான். ஆனா இந்த கேஸ் சிலிண்டர் வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பழைய நண்பனை நம்ம பரன் மேல தூக்கி போட்டுட்டோம். ரொம்ப வருஷமா அந்த ஸ்டவ் தூங்கிட்டு இருக்கிறதால டக்குன்னு பற்ற வச்சிடாதீங்க. தூசி தட்டி திரியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து பழையபடி கொஞ்சம் பயபக்தியோடவும் பாதுகாப்போடவும் கையாளுங்க. சிலிண்டர் வர லேட் ஆனாலும் கவலைப்படாதீங்க. நம்ம பழைய நண்பன் மண்ணெண்ணெய் ஸ்டவ் இப்போ கை கொடுப்பான்.
அடுப்பு அணையாது, சமையலும் நீக்காது. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.